வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். எனக்கு ஆபத்து உள்ளது, தனிப்பட்ட பாதுகாப்பு வேண்டும் என வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அரசாங்கத்திடம் கோரிக்கை. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களின் பிரதிநிதிகள் என்பதை உணர்ந்து செயற்பட வேண்டும். ஹரிணி அமரசூரிய சுட்டிக்காட்டு. அனுர அவசர உத்தரவு இராணுவ ஆக்கிரமிப்பு பகுதியிலிருந்து வெளியேறுகிறது. இனி விரிவான செய்திகள். மட்டக்களப்பு மாவட்ட தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் தமிழ் மக்களின் விடிவுக்காக போராடிய மாவீரர்களின் துயிலும் இல்லத்தினை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையினை அரசாங்கத்திடம் முன்வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் மக்கள் இம்முறை தமது உறவுகளை நினைவு கூறுவதற்கான கெடுபிடிகள் இருக்காது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்றைய தினம் மட்டக்களப்பில் தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் மாவடி முன்மாறி துயிலும் இல்லத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தியதுடன் அங்கு முன்னெடுக்கப்படும் ஏற்பாடுகளையும் பார்வையிட்டார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர், மாவீரர்களின் எண்ணங்களை மனதில் சுமத்துவாறு அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்னதுடன் பொதுமக்கள் மாவடியில் அமைந்துள்ள மாவீரர் துயிலும் இல்லத்தில் சிரமதானங்களை முன்னெடுத்து வருகின்றனர். எமது மண்ணுக்காக, தமிழ் மக்களின் விடுதலைக்காக தமிழர்கள் இந்த மண்ணில் நிம்மதியாக சுதந்திர காற்றினை சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக தமது உயிரை அர்ப்பணித்த தியாகத்தன்மை கொண்ட போராளிகளை நாங்கள் என்றும் மறக்கக்கூடாது. அவர்களை மறப்பது என்பது மன்னிக்க முடியாத குற்றமாகும். அந்த வகையில் 2024 ஆண்டில் கார்த்திகை மாதம் பிறந்துள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் தாண்டியடி, தரவை, கண்டலடி ஆகிய இடங்களில் மாவீரர் துயிலும் இல்லங்கள் காணப்படுகின்றன. இதில் தாண்டியடியில் உள்ள மாவீரர் துயிலும் இல்லம் விசேட அதிரடி படையினரின் முகாமாக உள்ளது. ஜனநாயக ஆட்சி நடக்கின்ற காலத்தில் மாவீரர் துயிலும் இல்லத்தினை இலங்கை இராணுவத்தினர் ஆக்கிரமித்து அதில் முகாமைத்து சப்பாத்து கால்களுடன் கீழ் எமது உறவுகளின் சமாதியை தீண்டிக் கொண்டிருப்பது ஒரு அசிங்கமான செயற்பாடு. மாவீரர் துயிலும் இல்லத்தில் உள்ள முகாமை அகற்றுவதன் அங்குள்ள இராணுவத்தினர் அகற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் கூறியிருந்தோம். அகற்றுவோம் என்று சொன்னார்கள். இன்னும் அகற்றப்படவில்லை. தேவையற்ற பகுதிகளில் இருந்து இராணுவத்தை வெளியேறுமாறு ஜனாதிபதி அனுர உத்தரவிட்டுள்ளார். மாவடி முன்மாரியில் உள்ள மாவீரர் துயிலும் உள்ளத்திலிருந்து கல்லறைகள் அகற்றப்பட்டிருந்தாலும் இம்முறை இங்கு ஓரளவு சுதந்திரமாக நினைவேந்தலை செய்யக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டுள்ளது. ஒரு விடிவுக்காக போராடியவர்களை நாங்கள் மலினப்படுத்தாமல் அவர்களின் மகத்துவத்தினை நாங்கள் நெஞ்சில் சுமக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக நாளை மாலை 4 மணி வரை இலங்கையின் பல பகுதிகளில் கனமழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை மத்திய தென்மேற்கு வங்கக்கடலில் வலுவை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி திருகோணமலைக்கு தென்கிழக்கே சுமார் 530 கிலோமீட்டர் தொலைவில் வருகிறது. அது அடுத்த 24 மணி நேரத்தில் இலங்கையின் கிழக்கு கடற்கரையை நெருங்கி ஆழமான காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளது. இதன்படி வடமாகாணம் மற்றும் திருகோணமலை மாவட்டத்தின் சில இடங்களில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கடுமழை பெய்யக்கூடும். அமைப்பின் தாக்கம் காரணமாக வடக்கு, வடமத்திய, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். மறு அறிவித்தல் வரை நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளுக்கு செல்ல வேண்டாம் என கடற்படை மற்றும் மீனவ நகரங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் புதன்கிழமை வரை வரவிருக்கும் சீரற்ற காலநிலை தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு பொதுமக்களுக்கு கோரப்பட்டுள்ளனர். புதிதாக தெரிவு செய்யப்பட்ட யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா இலங்கையின் 10வது நாடாளுமன்றத்தின் ஆரம்ப அமர்வின் போது தனது செயற்பாடுகள் காரணமாக தனக்கு ஏற்ப பின்னடைவை அடுத்து தனிப்பட்ட பாதுகாப்பை கோரியுள்ளார். கடந்த வாரம் நாடாளுமன்றத்தின் முதல் அமர்வின் போது அவர் எதிர்க்கட்சி தலைவர் வழக்கமாக அமரும் ஆசனத்தில் அமர்ந்த விஷயங்கள் சிங்கள ஊடகங்களில் விமர்சிக்கப்பட்டதாக தெரிவித்தார். அதே நேரத்தில் அவர் இனவாத அறிக்கைகளை வெளியிட்டதாக சில சிங்கள ஊடகங்கள் தெரிவித்தன. நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று இடம்பெற்ற புதிதாக தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான வழிகாட்டல் நிகழ்வில் கலந்து கொண்ட அர்ஜுனா ராமநாதன் இந்த சம்பவத்தினால் தாம் கடும் அச்சுறுத்தல்களை எதிர்நோக்கியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார்.
அது பற்றி தெரிவித்த அவர், என்னால் வீதியில் நடக்கக்கூட முடியவில்லை. ஊடகங்கள் 45 தொடக்கம் 50 நிமிட பேட்டி எடுத்தன. நான் சாப்பிட்டு விட்டேனா என்று அவர்கள் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு நான் ஆம் என்று பதிலளித்தேன். அப்போது அவர்கள் நான் விடுதலை புலிகளின் அங்கமா என்று கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு நான் இல்லை என்று பதிலளித்தேன். ஆனால் இரண்டாவது கேள்விக்கு எனது பதிலை தவிர்த்து விட்டனர். என்னால் தெருவில் நடக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என்றார். நிலைமையை சுட்டிக்காட்டிய நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன், நாடாளுமன்ற சிறப்புரிமைகளின் கீழ் தனக்கு வழங்கப்படும் தேவையான பாதுகாப்பை எவ்வாறு மற்றும் எப்போது ஏற்பாடு செய்ய முடியும் என நாடாளுமன்ற அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பினார். நாடாளுமன்ற உறுப்பினருக்கு பதிலளித்த நாடாளுமன்ற பிரதி செயலாளர் சமிந்த குலரத்ன, இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் பொது பாதுகாப்பு அமைச்சிடம் எழுத்துமுள்ள கோரிக்கையை முன்வைக்க வேண்டும் என்றார். பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய, நாடாளுமன்றத்தை ஒரு உன்னத அமைப்பாக மீளமைக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தாங்கள் மக்களின் பிரதிநிதிகள் என்பதை உணர்ந்து செயற்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். புதிதாக தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் ஹரிணி அமரசூரிய, இந்த நாடாளுமன்றம் வரலாற்று சிறப்பு மிக்கது. 22 பெண் எம்பிக்கள் தெரிவு செய்யப்பட்டதன் மூலம் எமது நாடாளுமன்றம் வரலாற்றில் பெண்களின் அதிகப்படிய பிரதிநிதித்துவத்தை குறிப்பிடும் வகையில் பல காரணங்களுக்காக இந்த நாடாளுமன்ற வரலாற்று சிறப்பு மிக்கது என்றார். அவர் மேலும் தெரிவித்த போது, 225 எம்பிக்களில் 162 பேர் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். இந்த குறிப்பிடத்தக்க வருகை பொதுமக்களின் உணர்வையும் முந்தைய நாடாளுமன்ற நடைமுறைகளை நிராகரித்ததையும் பிரதிபலிக்கிறது. இந்த நாடாளுமன்றம் அரசியல் நடைமுறையில் ஒரு திருப்பு முனையாக அமைய வேண்டும். அதன் மரபுகளை பாதுகாத்து நாடாளுமன்ற நடைமுறைகளை புதுமைப்படுத்துவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களை தயார்படுத்துவதில் இந்த செயலமர்வு முக்கிய பங்கு வகிக்கிறது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் கிழக்கு மையம் கொண்டிருக்கின்ற சூறாவளி காரணமாக உயிராபத்து ஏற்படும் என்ற வகையில் இலங்கை கடல் எல்லைக்குள் கடற்தொழிலுக்கு இந்திய கடற்றொழிலாளர்கள் செல்ல வேண்டாம் என தென்னிந்திய மீன்பிடித்துறை எச்சரித்துள்ளது. இதனை அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்களின் கூட்டமைப்பின் தேசிய அமைப்பாளர் NV சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மாதகல் பகுதியில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த அறிவிப்பின் மூலம் இந்திய கடற்றொழிலாளர்கள் இலங்கை கடற்பரப்பினுள் கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபடுவதை தமிழக கடற்தொழில்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. நாங்கள் பல தடவைகள் இது குறித்து அவர்களுக்கு எடுத்து கூறிய போது திசை மாறியும் காற்றின் அழுத்தம் காரணமாகவும் இலங்கை கடற்பரப்பினுள் இந்திய படகுகள் செல்வது இயல்பானது என்று கூறினார்கள். ஆனால் அவர்களது அந்த அறிவிப்பு இலங்கை கடற்பரப்பினுள் இந்திய கடற்றொழிலாளர்கள் கடற்தொழிலில் ஈடுபடுவது உறுதிப்படுத்தியுள்ளது. சூறாவளியிலிருந்து தமது உயிரை பாதுகாப்பதற்காகவே இலங்கை கடற்பரப்புக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவித்திருக்கின்றார்கள். அது வரவேற்கத்தக்க விடயம். ஆனால் இலங்கையின் வடபகுதி கடற்றொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை இழந்து பட்டினி சாவை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இதை கண்டும் காணாதது போல் இருக்கும் தமிழக மீனவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் எமது கடற்பரப்பினுள் வந்து தொடர்ந்து மீனை பிடிப்பது மாத்திரம் இல்லாமல் நமது வளங்களையும் அழித்துவிட்டு செல்கின்றமை வாடிக்கையான விஷயம். எனவே சூறாவளி அனர்த்தம் காரணமாக எச்சரிக்கை விடுத்திருக்கின்ற தமிழக கடற்றொழில்துறை இந்திய இழுவை மடி தொழிலாளர்கள் தொடர்ச்சியாக எமது கடற்பரப்பினுள் வராமல் தடுக்க வேண்டும். அது இப்படி இருந்தால் எமது நாட்டு கடற்றொழிலாளர்களினது பிரச்சினைகளுக்கு தீர்வு வழிவகுக்கும் என்றார். இலங்கை மின்சார சபை ஊழியர்களுக்கு போனஸ் வழங்குமாறு இலங்கை மின்சார சபை நிர்வாகத்திடம் தொழிற்சங்கம் விடுத்த கோரிக்கை தொடர்பில் எழுந்த விமர்சனங்களுக்கு பதிலளித்தார் இலங்கை மின்சார ஊழியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ரஞ்சன் ஜெயாலஸ். ஊழியர்களுக்கு போனஸ் வழங்க வேண்டும் என்ற எங்களது கோரிக்கை ஊடகங்களில் பெரும் பாவமாக சித்தரிக்கப்பட்டு வருகிறது. நாங்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் தொழிற்சங்கம் என்பதை அனைவருக்கும் நினைவூட்ட வேண்டும் என்றார். கோரிக்கைகளை முன்வைத்து நாம் வீதியில் இறங்கி போராட்டம் நடத்த வேண்டிய அவசியமில்லை. இலங்கையில் இப்போது இருப்பது நமது அரசாங்கம். எங்களது கோரிக்கைகளை அரசுக்கு நினைவூட்டி அவை நிறைவேற்றப்படுவதை உறுதி செய்வோம் என்றார். எங்கள் கட்சிக்கு ஆதரவு 3% இருந்த போதும் எங்கள் கோரிக்கைகளை வென்றோம். இப்போது நாம் ஆட்சியை பிடித்துள்ளோம். எமது அரசாங்கம் நாம் கேட்கும் போனஸை கொடுக்க வேண்டும் என்று உறுதியுடன் எதிர்பார்க்கிறோம் என்று அவர் தெரிவித்தார்.